நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நமது ஹெவன் டிவி. அதிகாலையில் கர்த்தரை நீ தேடினார், தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டார், பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். ஹல்லேலூயா. இந்த அருமையான காலை நேரத்திலும் தெய்வ சமூகத்திலே ஹெவன் டிவி முன்பாக உட்கார்ந்திருக்கிற ஒவ்வொருவரையும் எம்எம்ஜே மூலமாக வாழ்த்தி வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? கர்த்தருடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. நம்ம ஆண்டவரை பாடி ஆராதிக்கும் போது, அப்படி வார்த்தையை தியானிக்கும் போது கர்த்தருடைய இறங்கி வரும். நீங்கள் அந்த இடத்துல உட்காரதுக்கு முன்பாகவே அவர் உட்கார்ந்துருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவ ஜனமே, ஒரு வேளை நீங்கள் கவலையோடு கூட உட்கார்ந்துருக்கலாம், வேதனையோடு கூட உட்கார்ந்துருக்கலாம். ஆனால் அதுக்கு எல்லாவற்றுக்கும் மேலானவர் நம்முடைய தகப்பன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சகாலத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் சகாலத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. 73ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் எப்படியா சொல்கிறது? சுத்த இருதயமுள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். ஆண்டவர் நம்மள்ட்ட விரும்புகிறதெல்லாம் சுத்த இருதயம். நம்ம யார்ட்டையும் பொய் சொல்ல, ஆனால் தேவனுக்கு முன்பாக நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறவருக்கு முன்பாக ஒன்றுமே நம்ம பண்ண முடியாது. அதனால் தேவன் நம்மள்ட்ட எதிர்பார்க்கிறதெல்லாம் உன் இருதயம் சுத்தமாக இருந்தால் மட்டும் போதும். நம்ம அடுத்தவங்களுக்கு தீங்கு செய்யக்கூடாது. ஏன்னா மனுஷன் முகத்தை தான் பார்ப்பான் இல்லையா? நம்ம ஒரு மாதிரி கொஞ்சம் அப்படி அமைதியாக இருந்துட்டா சொல்லுவாங்க, ஏன் சோகமாக இருக்கிற அப்படி கேட்பாங்க. கொஞ்சம் சிரிச்சிட்டா கேட்பாங்க, ஐயோ ஏன் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கா, அவங்களுக்கு கோவம் வந்துடும். அடிக்கடி எனக்கு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அப்படி ஏதாவது அப்படின்னு கேட்டோன்னு சொல்லலாம், நான் சிரிச்சா ஏன் சிரிக்கிறேன்னு கேட்குறீங்க, ஏன் நான் அழுதா ஏன் அழுறேன் கேட்டு தான் ஆகணும் இல்லையா? நம்ம உலக பிரகாரமாக முகத்தை பார்த்து தான் கேட்போம். ஆனால் அப்படி இல்லை. நம்முடைய தேவன் இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற தேவன், இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற தேவன். இப்படியாவே தான் 2வது அடுத்த வசனம் 73:2 இப்படியா சொல்கிறது, ஆனாலும் என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிட்டு. நமக்கு அடிகள் சறுக்கும், கால்கள் தப்பும் சில நேரங்களில். ஆனால் அவன் சொல்கிறான் சற்றே தப்பிட்டு. ஏன் தெரியுமா? உடனே நம்ம இருதயம் சொல்லணும், அப்படி விழ போகிறேன்னு சொல்லும்போது ஒரு கை தாங்கி பிடிக்கும் இல்லையா? எங்கேயோ ஒரு சின்ன கொப்பு கிடச்சினா பிடிச்சிரும் இல்லையா? விழாதபடி நம்மளை அவ்வளோ அவேராயிரும் இல்லையா? இப்படி அவேறி போய் பக்கத்தில் இருக்க பிடிச்சிரும் இல்லையா? அப்படி தான் தாவீது சொல்கிறான், ஐயோ சற்றே தப்பிட்டு, என் கால் சறுக்குதலுக்கும் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிட்டு. ஏன் தெரியுமா? என் தேவன் என்னோடு கூட இருக்குது. உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும், என் சத்துருக்களை முன்னாள் பந்தி ஆயத்தம்படுத்தி என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணிடணும். அதே தாவீது தான் சொல்கிறாரு. இன்றைக்கி எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவரே என் கால்கள் கொஞ்சம் தப்பி போகிறது போல் நான் நினச்சேன், ஆனால் தப்ப விடலை ஆண்டவரே. சறுக்கிறது போல் நினச்சேன், சறுக்க விடலை ஆண்டவரே. நீங்கள் பிடிச்சிட்டீங்க ஆண்டவரே. சில நேரங்களில் நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா வாழ்க்கையில் சின்ன துன்பம் வந்து அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்படியெல்லாம் இல்லை. எனக்கு அருமையான தேவஜானமே, கஷ்டங்கள் பாடுகள் வரும்போது தேவன் வந்து கொஞ்சம் அமைதியாக இருப்பார். நீ என்ன செய்கிற, உன்னால் கோப்ப பண்ணி வர முடியுதா பார்க்குறேன் அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் அமைதியாக இருப்பார். நம்ம கூட பிள்ளைகள் என்ன செய்வாங்க,
அப்படி கொஞ்சம் அப்படி கமந்தோடனே ஐயோ அடுத்து என்ன பண்ணுறா பார்க்கலாம், அடுத்தது அப்படி கொஞ்சம் இதான படிக்கிறான்னு எப்படி நடக்கிறான் பார்க்கலாம் அப்படி இவ்வளோ ஆச்சரியமாக பிள்ளைகளை பார்ப்போம் இல்லையா? அதே மாதிரி தான் நமக்கு பால் சின்ன பிள்ளையாக இருக்கும், பாலை கொடுத்தோம், அப்புறம் ஆகாரம் அவ்வளோ டைஜஸ்ட் ஆகுதா, எப்படி இருக்குது, அவனால் கோப்பை பண்ண முடியுதா, எடுத்து சாப்பிட்றானா, இப்படிலாம் பார்த்து எவ்வளோ நம்ம பார்க்குறோம் இல்லையா? அதே தான் ஆண்டவரும். ஆமாம், ஆண்டவருக்குள்ளே வரும்போது பால் குடிக்கிற குழந்தைய போல் இருந்தானா ஆண்டவருக்குள்ளே வர 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 வாலிபனை போல் பெரியவர்களாக நம்ம சாப்பிட எல்லாத்துலேயும் நம்ம என்ன தெரியுமா, ஆமீன், அந்த ஒரு மெச்சூரிட்டியை கொண்டு வரணும். அதை ஆண்டவர் ஆசைப்படுறார். அது அந்த தாவீது சொல்கிறான், நீ சுத்தமுள்ளவர்களாகிய இஸ்ரவேலுக்கு நல்லவராக தான் இருக்கிறாரு, ஆனால் நான் ஐயோ என்னுடைய கால் தள்ளாடுதுன்னு சொல்லும்போது அது சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிட்டு அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். இப்போ எனக்கு அருமையான தேவஜனம், எத்தனை முறை நம்ம சறுக்கணும், எத்தனை முறை தள்ளாடணும், எத்தனை தடவை விழுந்தோம், ஆனால் விழுந்தாலும் விழுந்த இடத்துல கேட்டேன்னு சொல்லிட்டு விடவே இல்லையே, நம்மளை தூக்கி சுமந்தாரே, அவர் எவ்வளோ நல்ல தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர், அவர் வாக்கு மாறாதவர். அவரோடு கூட அப்படி மார்பில் சாய்ந்து ஆண்டவரே மார்போடு சாய்ந்து இருந்துட்டோன்னா நம்ம அனைத்து எல்லாவற்றுக்கும் தீங்குக்கு விலக்கி காக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர், கர்த்தர் நம்மோடு கூட இன்றும் இருக்கிறார். அவர் இன்றும் நம்மை காண்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி நம் கண்களை மூடி தேவ சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே என்னோடு கூட பேசுங்கப்பா, நீரை காண்கிற தேவன், ஆகாரம் தான் சொன்ன, நீரை காண்கிற தேவன். அன்று ஆபிரகாம் பாருங்கள், தன்னுடைய மகனை கூட்டிகிட்டு பலியிட கொடுக்கணும்னு சொல்லி போயாச்சு. ஆனால் வேலைக்காரெல்லாம் கேட்குறாங்க, அவங்கெல்லாம் ஒரு இடத்துல விட்டாச்சு, பார்க்குறாங்க, போகிறாங்க. ஆனால் தன்னுடைய மகனை யாரை பலி கொடுக்கணுமோ அந்த ஆபிரகாம் ஈசாக்கை கூப்பிட்டு போகிறார். அந்த ஈசாக்கு கேட்குறான், அப்போ எல்லாம் இருக்குல்லப்பா, ஒரு க்யூரியாசிட்டி அப்பாட்ட கேட்கலாம்னு உள்ளதை கேட்குறான். ஏன்னா எல்லாம் இருக்குல்லப்பா, விறகு இருக்குது, கட்டை இருக்குது, அது எல்லாம் இருக்குது, ஆனால் அந்த பலிக்குரிய காரியம் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பலிக்குரிய தான் இம்பார்ட்டன்ட், வேண்டாததெல்லாம் இருக்குது, ஆனால் அந்த பலிக்குரியதை காணலையே. பாருங்கள், இன்றைக்கி சொல்லுவாங்க அநேகர், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியும் தேடுங்க, அப்படி எல்லாம் கூட கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதை சொல்லும்போது ஒரு ஷாப்பில் போனால் ஒரு இட்லி வாங்கினா இட்லியை கேட்காம மீதி இருக்கிறது எல்லாத்தையும் வாங்கினா, ஏன்னா இட்லி வாங்கினா தான் ஃப்ரீ, ஆனால் மீதி உள்ளதெல்லாம் ஃப்ரீயாக இருக்குன்னு சொல்லிட்டு அதை மட்டும் கேட்டால் இட்லி கூட கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இட்லி வாங்கினா தான் என்ன உண்டு, கூட கொடுக்குறது உண்டு. நமக்கு அதான் அந்த கல்வாரி சிலுவையில் நமக்காக தன்னையே தியாக பலியாக கொடுத்து எல்லாத்தையும் சிந்தி நம்ம ரட்சித்தார். மீதி எல்லாம் ஃப்ரீயாக கிடைக்கும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அப்படியே நீதியும் தேடுங்கள், அப்படி எல்லாம் கூட கொடுக்க முடியும். இங்கே அப்படி தான் அவன் பலியாடு எங்கேன்னு அவன் கேட்குறான். ஆல்ரெடி பலியாடு அவனுக்காக அங்கே ஆல்ரெடி முதலாவது அது அங்கே இருக்குது. இவன் தேட வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் அவனுக்கு தெரியாது, சின்ன பிள்ளை இல்லையா, அவனுக்கு தெரியல. இன்றைக்கி நம்மவும் சின்ன பிள்ளை போல தான் தேடிகிட்டே இருக்கிறோம், தேட வேண்டிய அவசியம் இல்லை. ஆல்ரெடி இட் இஸ் தேர், எல்லாம் உருவாக்கி வச்சுருக்கிறாரு. ஆனால் நமக்கு வேண்டிய சுதந்திரிக்கணும், அதுதான் தட் இஸ் இம்பார்ட்டன்ட். நமக்குள்ளது நம்ம சுதந்திரம், மற்றவங்களுக்குள்ளதை நமக்குள்ளதெல்லாம் விட்டுட்டு இன்னொருத்தவங்களுக்குள்ளதை படிக்க போகிறதில்ல, அதெல்லாம் நம்ம தேட வேண்டிய அவசியமும் இல்லை. முதல்ல நம்ம ஆண்டவர் பாதத்தில் உட்காந்து, எனக்கு நீங்கள் என்ன ஆண்டவர் வச்சுருக்கீங்க கேளுங்க. எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க, எனக்கு என்ன வச்சுருக்கீங்க ஆண்டவரே, நான் ஆசை எவ்வளோது, என்ன இந்த உலகத்தில் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா ஒரு பர்பஸ்க்கு தானே கொண்டு வருவீங்க, இந்த பர்பஸ் என்ன ஆண்டவரே கேளுங்க. நான் ரொம்ப வருஷங்களெல்லாம் நான் ரொம்ப வாடகை வீட்டிலலாம் இருக்கும்போதெல்லாம் நான் ரொம்ப வேதனைப்பட்டிருக்கேன். ஆண்டவரே வாடகை வீடு அதுக்காக கவலை இல்லை, ஆனாலும் நமக்கு ஒரு வீடு இருந்தால் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் இருக்குது. அது எனக்கு ஆசை, எல்லாருக்கும் உள்ள ஆசை தான், அந்த ஒரு வீடு இருந்தால் நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு. அப்புறம் நாங்கள் என்றைக்குமே நாங்கள் போயிருந்து உட்காந்து அந்த இடத்துல உட்காந்து ஜெபம் பண்ணோம். இப்படி ஆண்டவரே ஒரு வீடு எங்களுக்கு தாங்க ஆண்டவரே, அது சின்னதோ பெருசோ எதுவானால் ஒரு வீட்டை தாங்க அப்படின்னு கேட்போம் ஆண்டவர் சமூகத்தில். பார்த்தா கொஞ்சம் நாள் கழிச்சு ஆல் ஆஃப் அ சடன் ஒரு லோனு அப்படி போட்டு ஒரு வீடை கட்டி நாங்கள் அந்த வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு தேவன் கிருபை தந்தார். ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே போகும்போதெல்லாம் எனக்கு அந்த பக்கத்தில் போனோன்னு எனக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும். என் தேவன் எவ்வளோ வாயன் மேலே நினைவுக்கு வந்தார், எவ்வளோ வாயனை நேசிக்கிறார், அதுக்கு தகுதி கிடையாது, அவ்வளோக்கு தேவன் நேசிக்கிறார் நான் உணர்ந்திருக்கிறேன். நாட்கள் போக 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 அவ்வளோ கஷ்டங்கள், அவ்வளோ பாடுகள், அவ்வளோ வேதனைகள், அவ்வளோ அவமானங்கள், அவ்வளோ நஷ்டங்கள் எல்லாம் வந்தாலும் இன்றைக்கும் நான் அந்த வீட்டில் நான் அப்படி கால் வைக்கும்போது தேவன் எனக்கு உணர்த்துவார்,
நான் உனக்கு மேலானதை வைத்திருக்கிறேன். நான் இதை முன்னாடி உனக்கு தந்தது. ஆமேன். நீ சுதந்திரிக்க போகிற. ஆமேன். நீ காரியங்களுக்காக, என்னுடைய காரியங்களுக்கு நான் இதை முதல்ல உனக்கு நான் கொடுத்துருக்குறேன். நீ இதுக்காக நீ சந்தோஷப்படு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் போனேன். எப்படி ஆண்டவரே, நீங்கள் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கி அநேக நேரங்களில் நான் அவ்வளோ தேவ சமூகத்தில் நான் நினைக்கவே இல்லையா ஆண்டவரே, நினைக்காத அளவுக்கு நீங்கள் இந்த இடத்துல இந்த கொடுத்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கத்தை நினைத்து தேவனுக்கு நான் நன்றி செலுத்துவேன். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை நம்ம ஏதோ ஒன்று டெஃபிசிட்டாக இருக்குது, இல்லை நீங்கள் நினைப்பீங்க அதுதான் இம்பார்ட்டன்ட் நினைப்பீங்க. இன்னும் இன் ஹிஸ் ஐஸ் தட் இஸ் நாட் அன் இம்பார்ட்டண்ட். நம்ம எது முக்கியம் நினைக்கிறோமோ அவருக்கு கண்களுக்கு அது இம்பார்ட்டண்ட் இல்லை. அவருக்கு பார்வைக்கு என்ன தெரியுமா, நம்ம எது இல்லைன்னு நினைக்கிறோமோ அதை அவர் என்ன செய்வார், நமக்கு சீக்கிரமாக அவருக்கு தேவை, அவர் நமக்கு வேணும்னு தரணும்னு நினச்சா சீக்கிரமாக நமக்கு அதை தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர். எல்லாரும் ஆண்டவரே கண்களை மூடி, ஆண்டவரே நான் ஒருவேளை இவ்வளோ நாளும் இதுதான் எனக்கு தேவை, இதுதான் எனக்கு இம்பார்ட்டன்ட் நினச்சிட்டேன் ஆண்டவரே, இதனால என் கால் சறுக்கிறதுக்கு சட்டையை தப்பிட்டுன்னு சொல்கிற தாவிது அதுபோல் ஆயிட்டு ஆண்டவரே. என்ன சறுக்காதபடி காத்துக்கொள்ளுங்கப்பா. பாவ இச்சைகளுக்குள்ளே என்னை போகாதபடி காத்துக்கொள்ளுங்கப்பா. கிருபையினால் என்னை தாங்குங்கப்பான்னு கேட்போமா. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்களை மூடி அப்படியே நாம் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவார். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் நம்ம இது இன்றைக்கி நான் எதுவும் செய்யக்கூடாது, ஐயோ நான் இப்படி நடக்கக்கூடாது, நல்ல பிள்ளையாக நடக்கணும், அப்படி நிறைய டிசிஷன் எடுப்போம். ஆனால் அன்னை தான் எல்லாம் சாருக்கும், எல்லாம் சாருக்கும், ஒன்றுமே சரியாக இருக்கா, நம்ம நினச்சதுக்கு ஆப்போசிட்டாக நடக்கும். ஆனால் அன்றைக்கி சொல்லணும், சத்துருவே நீ என்ன ஒன்றும் செய்ய முடியாது, என் அப்பா என் கால் சறுக்குதலுக்கு என்னை காத்துக்கொள்ள அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கண்களை மூடி தேவ சமூகத்தில் சொல்லுமா. ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு துதிகர மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி என்று சொல்லுகிறோம் அப்பா, நன்றி என்று சொல்லுகிறோம் அப்பா. எங்களால் ஒன்றும் கூடாது தகப்பனே, எங்களால் ஒன்றும் கூடாது ராஜா, உமலெல்லாம் கூடும் அப்பா. உங்கள் கரத்தினங்களை தருகிறோம். சர்வலோகாதிபதியை உண்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்களுக்காக ஜீவனை தந்தவரே உண்மை நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், ராஜாதி ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்தரே உமக்கு நன்றி. அதிகாலையில் பிள்ளைகள் ஆண்டவரை உங்கள் சமூகத்தில் உட்கார்ந்துருக்காங்கப்பா ஆண்டவரே. ஆமேன். இந்த நேரத்தில் என்ன நோக்கத்தோடு உங்கள் சமூகத்தில் வந்திருக்கிறார்களோ இதை நீங்கள் அறிகிறீங்க ஆண்டவரே, நீர் அறிகிறீங்க ராஜா. அதற்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ராஜா, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். துதிகனமை எல்லாம் உமக்கு வரட்டும் ஆண்டவரே. எங்கள் கால்கள் சறுக்காதபடி காத்துக்கொள்ளுங்க, எங்கள் கால்களை ஸ்திரப்படுத்துங்கப்பா. கால்களை ஸ்திரப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, பலவீனப்பட்ட பிள்ளைகள் உண்டு ராஜா ஆண்டவரே. வாழ்க்கையில் அடி மேலாடி அடி மேலாடி என்னால் எழும்பவே முடியலன்னு சொல்லி இந்த காலையில் அழுது கொண்டிருக்கிற பிள்ளைகள் இருக்கலாம். அது யாராக இருந்தாலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். அது யாராக இருந்தாலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் கால்கள் சறுக்காதபடி காத்துக்கொள்ளுங்க, எங்கள் கால்கள் சறுக்காதபடி காத்துக்கொள்ளுங்க, எங்கள் கால்கள் தள்ளாடாதபடி காத்துக்கொள்ளுங்க. எங்கள் அடிகள் சறுக்கும் போது நீங்கள் மட்டும் இல்லை, நான் விழுந்திருப்போம் ஆண்டவரே. ஏசப்பா, நாங்கள் விழுந்திருப்போம் ஆண்டவர். விழாதபடி காத்ததற்காய் நன்றி அப்பா. இந்த நேரத்துமே நோக்கி கத்துற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவன் எழும்பி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். உங்கள் கிருபையை அனுப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னீங்களா ஆண்டவரே. நீர் கைவிடாத நேசரப்பா, நீர் கைவிடாத நேசரப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இந்த காலை நேரத்தில் ஏசப்பா, ராத்திரியெல்லாம் நினச்சிருப்பாங்க, ஐயோ நான் காலையில் எழும்போனான்னு கூட நினச்சிருக்கலாம். காலையில் ஏதோ ஒரு பிரச்சனை, இது சால்வ் ஆகுமான்னு நினச்சிருக்கலாம். ஆனால் எல்லாவற்றுக்கும் ஆமேன் ஆன்சர் நீங்கள் தான்ப்பா. எல்லாவற்றுக்கும் முடிவு நீங்கள் தான்ப்பா. எல்லாவற்றிற்கும் ஆமேன் நீங்கள் தான்ப்பா. உம்மை நம்பி வந்த ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, அவள் முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அவள் முகம் பிரகாசமடைய செய்தற்காய் நன்றி. இன்றைக்கி எங்கள் பிள்ளைகளுடைய முகங்கள் பிரகாசமடைய செய்தற்காய் நன்றி என்று சொல்கிறோம் அப்பா. அவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். நீர் பொறுப்பெடுத்து கொள்ளுங்க ராஜா. என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா ராஜா. ஆண்டவரே, பலவீனப்பட்ட பிள்ளைகளை கண்ணோக்குங்க. கடன் பிரச்சனை இருக்கிறவங்களை கண்ணோக்குங்க. உங்கள் இருதயத்தில் என்ன வேண்டுதல் இருக்கோ அதை கர்த்தர் வாய்க்க செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நேபாள் தேசத்தில் நடக்கிற ஊழியத்தை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். நேபாள் தேசம் ஆண்டவர் என் தேவனுக்காக அப்பா, நேபாள் தேசம் என் தேவனுக்காக ராஜா. இந்த நாளை காணும்படியாய் கிருபை தாருங்க. இந்த நாளை காணும்படியாய் கிருபை தாருங்க. ஏசப்பா உமக்கு நன்றி, ஏசப்பா உமக்கு நன்றி. உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ராஜா, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க தகப்பனே. உங்கள் கரத்தில் தருகிறோம் ஆண்டவரே. அப்பா, உங்களுடைய இருதயத்தின் வாஞ்சையெல்லாம் அறிகிறீர். நாட்களில் ஆண்டவரே, எத்தனையோ வியாதிகள் ஆண்டவரே, தீர்க்க முடியாத வியாதிகள், டாக்டர்ஸ் எல்லாம் கைவிட்டுட்டாங்கன்னு சொல்லி வேதனையோடு கூட இருக்க குடும்பங்கள் உண்டு ராஜா. அதுபோல் தகப்பனே, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி அப்பா, இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. இயேசப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா ராஜா, ஹல்லேலூயா ராஜா, ஹல்லேலூயா ராஜா. உமக்கு நன்றி இயேசப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ராஜா. ஆண்டவரே, இந்த நாளிலும் சுவாமி அமேன், இது முடித்து வேலைக்கு போகிற பிள்ளைகள் உண்டு ராஜா. அமேன், வாகனங்களில் போகிறவங்க உண்டு, அநேக இடங்களில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாரும் கத்த கண் நோக்குங்கப்பா. அப்பா, இந்த நேரத்திலும் பிறந்த நாளை காண்கிற பிள்ளைகளை உங்கள் கரத்தில் தரும். நாள் புதிதாய் அடுத்த வயதில் அடி எடுத்து வைக்கும்போது என் தேவனுடைய கரம் கூட இருக்கணுமே ஜெபிக்கிறோம். ஏசப்பா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, ஒரு புது நாளை காணும்போது தேவனுக்கு மகிமை செலுத்து. ஒரு வாரத்தை காணும்போது, ஒரு மாதத்தை காணும்போது உமையே அமேன் அமேன் ஆண்டவரே. ஸ்தோத்ரா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ராஜா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் பிறந்த நாளை காண்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கருத்தில் தரேன் சுவாமி. அப்பா, இந்த பிறந்த நாளுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதமாக இருக்கட்டுமேன்னு ஜெபிக்கிறோம். ஆண்டவர், வாலிப பிள்ளைகளை உங்கள் கருத்தில் தருகிறோம். அப்பா, அவர்கள் அந்த ஆசீர்வாதமாக இருப்பாயா என்று சொன்னது போல் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கத்த கிருபை கொடுக்கும்படியே ஜெபிக்கிறோம். ஏசப்பா உமக்கு நன்றி அப்பா, அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ராஜா. உமக்கு நன்றி அப்பா. இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். அப்பா, உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவர். இந்த வருஷம் முழுது அவங்களுக்கு அமேன் அவருடைய அமேன் என்னென்ன காரியங்களை நினைத்தார்களோ அதை கர்த்தர் வாய்க்க செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவர். கர்த்தர் வாய்க்க செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அப்படி இதயத்தின் வேண்டெல்லாம் கர்த்தர் வாய்க்க செய்யுங்க. அதுபோல் திருமணமாகி ஆண்டவரே பிள்ளை பேற்றுக்க காத்திருக்கிறவர்கள் திரும்ப ஆண்டவரே ஸ்தோத்திரம். திருமண நாளுக்கான ஒவ்வொரு பிள்ளையும் உங்கள் கரத்தில் தரோம். தகப்பன் வேலைக்கு ஆசீர்வதிக்கும்படியே ஜெபிக்கிறோம். தெய்வீக சமாதான குடும்பத்தை தேற்றணுமேன்னு ஜெபிக்கிறோம். அப்போ தாழ்த்திரம் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே அமேன் திருமண நாட்கள் அல்ல பிறந்த நாளுக்கு காணும்போது எளியவர்களையும் சிறியவர்களையும் நினைத்து பார்க்க கத்த கிருபை கொடுக்கும்படியே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ராஜா. உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹெவன் டிவியில் ஆண்டவரே ஏசப்பா பணிபுரிகிற ஒவ்வொருவரும் உங்கள் கரத்தில் தரேன் சுவாமி. ஆண்டவரே, அவர்களுக்கும் தகப்பனே தேவைகள் அநேகம் உண்டு ராஜா. அவர்களை கத்த பயந்து கொடுக்குற தேவன், பயந்து கொடுக்கும்படியே ஜெபிக்கிறோம். கற்பத்தின் கணிக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு ராஜா. கத்தர் அவர்களை கண்ணோக்கும்படியே ஜெபிக்கிறேன். ஏசப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களுடைய கால்கள் ஆண்டவரே தள்ளாடாதபடி அமேன் ஆண்டவர், எங்கள் கைகள் ஆண்டவர் நாங்கள் விழுந்து போகாதபடி என் தேவன் எங்களை கண்ணோக்கும்படியே ஜெபிக்கிறோம். அப்பா, ஸ்கூலுக்கு போயிட்டு அந்த ஃபீஸ் கட்ட முடியல வேதனைப்படுற பிள்ளைகள் உண்டு ராஜா. ஏசப்பா, அப்படிப்பட்ட பிள்ளைகளை உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. ஏசப்பா, அப்பா அப்பா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் தேசத்தை உங்கள் கருத்தில் தரோம். எங்கள் தேசம் அழிகிறது ஆண்டவரே, எங்கள் தேசம் அழிகிறது ஆண்டவரே. உங்கள் கருத்தில் தருகிறோம் அப்பா. நீர் பெரிய காரியங்களை செய்யுங்க. எங்கள் தேசம் அழியாதபடி திறப்பில் நிற்க ஒருவனை தேடின ஒருவனையும் காணவில்லை என்று நீங்கள் அங்கலாய்க்காதபடி கத்தர் காத்துக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறாண்டவர். ஒருவரையும் காணக்கூடாது நீராண்டவர், ஒளியில் வாசம் பண்ணுற நீராண்டவர். அப்பா, உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கணும். நீர் பொறுப்பெடுக்கும்படியாக ஜெபிக்கிறாண்டவர். அப்போ உங்கள் கையில் நாங்கள் களிமண் ஆண்டவர். அப்பா, உங்கள் கரத்தில் நாங்கள் ஒரு களிமண் ஆண்டவர். நீர் எப்படி உமக்கு ஆண்டவர். ஹல்லேலூயா. சித்தமுண்டு தகப்பனே, சித்தமுண்டு ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவர். ரொம்ப நன்றியோடு துதிக்கிறேன் தகப்பனே. அப்பா, அவங்க பிரசன்ன அந்த காலை நேரத்தில் ஆண்டவரே அப்பா இறங்கி வரணுமேனு ஜெபிக்கிறாண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடணுமேனு ஜெபிக்கிறாண்டவரே. அப்பா, தொடுவீராக என்று ஜெபிக்கிறாண்டவரே. ஏசப்பா, இன்னும் ஆண்டவர் ஒருவேளை எங்களுக்கு ஒரு வாய்ப்பும் கிடைக்கலன்னு சொல்லி இருக்கிற பிள்ளைகள் உண்டு ராஜா. அது எதுவாக இருந்தாலும் கர்த்தர் அவளுக்கு கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன். என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லையப்பா. நீர் பலப்படுத்துங்க, நீங்கள் பலப்படுத்துங்க. பயப்படாதே, திகையாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொன்னீங்களே ஆண்டவரே. ஒரு பூச்சியை போல பூச்சி அது சவுட்டுப்பட்டு அது அப்படியே அழிஞ்சு போயிடும் ஆண்டவரே. நாங்கள் அழியாதபடி எங்கள் கால்கள் சறுக்கினாலும் சறுக்காதபடி தூக்கி நிறுத்தினீரப்பா. தூக்கி நிறுத்தினீங்களே அப்பா, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம்.
தூக்கி நிறுத்தினபடியாலுமே நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அநேகர் ஆண்டவரே வாழ்க்கையில் எந்த பொருளாதாரம் இல்லை ஆண்டவரே, எப்படி வாழ்க்கையை நாங்கள் நடத்துவோம்னு சொல்லி வேதனையோடு கூட இருக்கலாம் அத்தனை பேருக்கு தாப்பன் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் தருகிறோம். ஹல்லேலூயா ராஜா, ஹல்லேலூயா ராஜா. உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் அப்பா, உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ராஜா, உமக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் இயேசுவே, உமக்கு நன்றியோடு துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். உண்மையே மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசப்பா, எங்கள் தேசத்தை உங்கள் கரத்தில் தரும். தேசத்தில் ஆண்டவரே ஆமென். ஒருவனை தேடியும் காண என்று நீங்கள் அங்கலாய்த்த தேவன் எங்களுக்கு அங்கலாய்க்கிங்க ஆண்டவரே. அப்பா, நாங்கள் ஆத்மாக்களை ஆதாயப்படுத்த நீர் எங்களுக்கு கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. எல்லாம் மால் கூடுமே ராஜா, எல்லாம் மால் கூடுமே ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி தருகிறோம் தாழ்த்தி தருகிறோம். எங்களை ஒன்றும் இல்லையாப்பா, நாங்கள் மேன்மை பாராட்ட ஒன்றுமே இல்லைப்பா. எல்லாத்தையும் உங்கள் பாதத்தில் தந்திருக்கிறேன் ஆண்டவரே. நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா, நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ராஜா. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி தடுகிறோம். கர்த்தருக்கு பிரியமானதையே கற்றுத்தாருங்க. ஒரு கூட வேதனையோடு கூட இராதபடி காத்துக்கொள்ளுங்க. உடைய வேதனைகளையும் காண்கிற தேவன், அங்கீகரிக்கிற தேவன். வேதனைகளை கத்தாவே கண்டு இவர்களுக்கு வேண்டியதை கற்று திருப்பி கொடுக்கும்படியே ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. மீதியான நேரம் முழுது கர்த்தர் கூட இருங்க. பரிசுத்தாவின் அசைவாடுதல் எங்களோடு கூட இருப்பதாக ஜெபிக்கிறோம். அப்பா நீரை பொறுப்பெடுக்கும்படியாய் எங்களுக்கு மரித்து இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையை கேட்கிறோம் பரலோக தந்தையே. ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகலவாலை மறவாதே. ஆமேன். ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன். ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன்.